அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தெய்வ வணக்கம். இந்த காட்சி பதிவிற்கு முந்தைய காட்சி பதிவில் அதனுடைய நிறைவு பகுதியில் நாம் சொல்லியிருந்தோம். அடுத்ததாக அகவல் குறித்து இதுவரைக்கும் வெளிவராத அதனுடைய பதிப்பு வரலாறும் இரகசியங்களும் குறித்த செய்திகளை நாம் வெளியிடுவோம் என்று. அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதிவின் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கூடுதலாக இன்னொரு மகிழ்ச்சி, இந்த நாள் சுதந்திர நாள். இந்தியாவினுடைய 78ஆம் ஆண்டு இந்திய நாட்டின் சுதந்திர நாளில் இந்த கருத்தை வெளியிடுகின்றேன். நிச்சயமாக இந்தியா எப்படி ஒரு அடிமைச் சிறைக்குள் பூட்டப்பட்டிருந்ததோ அது மாதிரி இந்த கருத்துக்கள் எல்லாம் சில ஆண்டுகளாக எனக்குள் புதைந்து கிடந்தது. எப்போ வெளிப்படுத்தினா இதை எப்படி சன்மார்க்க உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற அச்ச உணர்வோடு நான் இருந்தேன். எது எப்படியாக இருந்தாலும் இந்த கருத்தை நாம் இன்றைக்கு வெளிப்படுத்துவோம் என்று இந்த சுதந்திர நாளில் உங்களோடு இந்த சுதந்திரமான கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். முதல்ல நான் இந்த கருத்து வெளியிடுவதற்கு முன்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு புத்தகத்தை முதல்ல அறிமுகம் செய்யணும். இந்த புத்தகம் தொடர்பாக தான் இன்றைக்கி நம்ம விவாதம். இந்த புத்தகத்தை நீங்கள் பாருங்கள். இது என்னென்னா, வள்ளல் பெருமானார் தன்னுடைய கைப்பட எழுதிய அகவலினுடைய ஆவணம் என்று சன்மார்க்க உலகம் போற்றி வருகின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் எப்போ வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது கூட இன்னும் சில முக்கியமான செய்திகளையும் இதோடு நாம் சேர்ந்து சொல்ல போகின்றோம். தயவு செய்து இந்த காட்சி பதிவை முழுமையாக பார்க்கவும், நேரத்தை ஒதுக்கி அவசியம் முழுமையாக பாருங்கள். வள்ளல் பெருமானை நினைந்து என்று தொடக்கமுடைய பாசுரத்தை தெய்வ பாகனையாக நினச்சி போற்றி படிங்கன்னெலாம் சொன்னார். நாம் அதெல்லாம் படிக்காமல், ஆனால் சன்மார்க்க உலகம் இன்றைக்கு அகவலைத்தான் முதன்மையாக கையில் எடுத்துக்கொண்டு எல்லோரும் அகவலை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம், நான் உட்பட. அதில் எதுவும் மாற்று கருத்தில்லை. அப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் இன்றைக்கு போற்றி பாராட்டுகின்ற ஒரு அகவலினுடைய ஒரு முக்கியமான ஒரு நூல் அகவல். அந்த அகவல் குறித்து தான் இந்த பதிவு. எனவே எல்லோரும் இதை கவனமாக கேட்க வேண்டும், பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புத்தகம் இப்போ உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட புத்தகம் எப்போ முதலாக வெளி உலகத்துக்கு அறிமுகமாகுதுன்னு சொன்னால், 1961ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தைப்பூச நாளன்று சுமார் 3000 புத்தகங்கள் அச்சிடப்பட்டு முதலாக வெளி உலகத்திற்கு அறிமுகமானது. அது ஏன் அப்போ வெளியிடப்பட்டதுன்னு சொன்னால், அது வரைக்கும் அந்த வள்ளல் பெருமானார் எழுதிய காகித நோட்டு புத்தகம், அதாவது அகவல் புத்தகம், தர்மசாலையில் ஞான சிங்காதன மேடை இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த வள்ளல் பெருமானாருடைய படத்துக்கு பின்னாடி அது மறைவாக இருந்து வழிபாட்டுக்கு உரியதாக இருந்துச்சு. யாருடைய பொதுமக்களுடைய பார்வைக்கும் சன்மார்க்க அன்பர்களுடைய பார்வைக்கும் தெரியாமலே அது வைக்கப்பட்டிருந்தது. அது முதலாக வெளிவந்தது அப்படின்னு ஊரநடிகளார் பின்னாடி பதிப்பு முன்னுரையில் சொல்கிறாரு. இந்த புத்தகம் வெளிவந்த காலகட்டத்தை நான் உங்களுக்கு முதல்ல ஒரு பின்னணிப்போடு அறிமுகப்படுத்திடுறேன். இது எப்போ வெளிவருதுன்னா, 1960ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திருவருட்பா செம்பதிப்பு செம்மல் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் காலமாகிறார், அதாவது இறந்துடுறார். அவர் இறந்த 5 மாதம் கழித்து, சரியாக 5 மாதம் கழித்து இந்த புத்தகம் வெளியாகிறது. இதை நீங்கள் ஒப்பு நோக்கிக்கணும். ஏன் அந்த காலகட்டத்தில் அவங்க வெளியிடுறாங்க? அவர் இருக்கும்போது இந்த புத்தகம் வெளிப்படவில்லை, அது வரைக்கும் அது ரகசியமாகவே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் மறைந்த 5வது மாதம் தான் இந்த புத்தகம் அச்சுக்கு வருகிறது. அதாவது வள்ளல் பெருமான் கைப்பட எழுதியதாக ஊரநடிகள் போன்றவர்கள் நிறுவுகின்ற இந்த புத்தகம் அந்த காலகட்டத்தில் தான் வெளிவருது. அது முதல் பதிப்பு. 2வது பதிப்பு 1965ஆம் ஆண்டு வருகிறது. 3வது பதிப்பு 1970ஆம் ஆண்டு ஊரநடிகளுடைய முன்னேற்பாட்டில் வருது. 75ஆம் ஆண்டு ஊரநடிகள் 4வது பதிப்பை வெளியிடுகிறார். அவருடைய அந்த 4வது பதிப்பில் முன்னுரையில் சில பகுதிகள் சொல்கிறாரு. முதல் பதிப்புக்கு நம்ம மறுபடியும் வருவோம். முதல் பதிப்பு யாரால் வெளியிடப்பட்டதுன்னா, குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த PN ஞானசம்பந்த முதலியார் அவர் தான் இதை வெளியிடுறாரு. அவர் வெளியிடுவதற்கான அவசியம் ஏன் வருதுன்னா, அவர் அந்த காலகட்டத்தில் நம்முடைய வள்ளலார் தெய்வ நிலையத்தினுடைய நிர்வாகத்தின் அறங்காவலர் குழு தலைவராக அவர் இருக்கிறார். அதனால் அவர் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறாரு. 3வது பதிப்பு ஊரநடிகள், 4வது பதிப்பும் ஊரநடிகள் தான். 4வது பதிப்பில் ஊரநடிகள் சில கருத்துக்களை இங்கே முன் வச்சிருக்கிறார். அது அந்த பகுதியை தான் இப்போ நான் உங்களுக்கு படிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி 1961ஆம் ஆண்டு அகவல் வெளியிட்டாங்க இல்லையா, அதனுடைய முகப்பு பகுதி இது. இதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் நாம் நகல் எடுத்திருக்கிறோம். அது பின்னாடி சில ஆய்வுக்காக நான் உங்களிடத்தில் அப்புறம் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போதைக்கு இதனுடைய முகப்பு பகுதியை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. நம்முடைய ஊரநடிகளார் அவர்கள் 75ஆம் ஆண்டு, அதாவது 4வது பதிப்பை வெளியிட்டார் இல்லையா, அப்போ 10,000 புத்தகம் அச்சிட்டு வெளியிடுறாங்க. 27/1/1975ஆம் ஆண்டு, அதுவும் தைப்பூச நாளில் தான் வெளியிடப்படுகிறது. அந்த பதிப்பில்
ஊரனடிகள் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். என்ன வச்சிருக்கிறாருங்கிறத நான் படிக்கிறேன். திரும்ப திரும்ப நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இதுவரைக்கும் யாரும் சொல்ல துணியாத ஒரு பகுதியை நான் இப்போ சொல்கிறேன். எல்லாருக்கும் இந்த ரகசியம் தெரியும். தெரிந்த சன்மார்க்க அறிஞர் பெருமக்கள், ஊரனடிகள் உட்பட யாரும் இதை வெளிப்படுத்தவில்லை. நான் இந்த தருணத்தில் நான் இதை வெளிப்படுத்துகிறேன். தயவு செய்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்தை கேட்குமாறு தாழ்மையோடு மீண்டும் அறிவிக்கின்றேன். அதில் ஊரனடிகள் சொல்கிறாரு, அவருடைய முன்னுரை பக்கத்தில் 9வது பக்கம் இது. அந்த பக்கத்தில் சொல்கிறாரு, அருட்பெரும் ஜோதி அகவலுக்கு தாம் கொண்ட மூலம் அடிகள் எழுதி அருளிய திரு ஏடுகளை என்று ஆப்பா தன் பதிப்பின் முன்னுரையிலும் அடிக்குறிப்பிலும் கூறுகிறார். நான் முந்தைய இதிலே சொல்லியிருக்கிறேன். பாலகிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிற பேரினுடைய சுருக்கம் தான் ஆப்பா. இதைத்தான் சன்மார்க்க உலகத்தவர்கள் பலரும் அப்படி பின்பற்றி வருகிறார்கள். கந்தசாமி பிள்ளையை சாமுகா என்று சொல்வது போல பாலகிருஷ்ண பிள்ளையை ஆப்பா என்று குறிப்பது வழக்கம். அந்த வகையில் இவர் பாலகிருஷ்ண பிள்ளையை ஆப்பா என்று எழுதியிருக்கிறார் ஊரனடிகளார். ஆப்பா பதிப்பிற்கும் சாலையில் உள்ள அடிகள் கையெழுத்து மூலத்திற்கும், அதாவது கையெழுத்து மூலங்கிறது நான் இப்போ இந்த புத்தகத்தை காட்டினேன் இல்லையா, இந்த புத்தகத்திற்கும் மூலத்திற்கும் பாட வேறுபாடுகள் பல உள்ளன. அகவலில் மட்டுமின்றி தத்துவ வெற்றியிலும் பாட வேறுபாடுகள் உள. தமக்கு கிடைத்த மூலத்திலும் ஓர் அன்பர் படியிலும் ஈற்றில்னா இறுதியில் தேதி உள்ளதென்று ஆப்பா கூறுகிறார். சாலை மூலத்தில் தேதி குறிப்பு இல்லை. சாலை மூலம்னா இப்போ அச்சில் உள்ள அந்த புத்தகத்தில் கடைசியில் எதுலேயும் எந்த இடத்துலையும் அகவல் எழுதின தேதி குறிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு பாலகிருஷ்ண பிள்ளை சொல்கிறாருன்னு ஊரனடிகள் சொல்கிறார். இப்போ ஊரனடிகள் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். இவற்றால் அகவலை அடிகள் இருமுறை எழுதி அருளினர். ஒரு படி சாலையில் இருப்பது, வேறு ஒரு படியை ஆப்பா பின்பற்றி இருக்கிறார் என்று கருத வேண்டியுள்ளது. அதாவது இவங்க எல்லாம் வெளியிட்ட தர்மசாலையில் இருக்கிற ஒரு புத்தகத்தினுடைய அகவல் புத்தகம் வள்ளலார் எழுதியிருக்கிறாரு. பாலகிருஷ்ண பிள்ளை தனக்கு ஒரு புத்தகம் கிடைத்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே இவர் ஊரனடிகள் என்ன சொல்கிறாருன்னா, வள்ளல் பெருமானார் 2 முறை அகவலை எழுதியிருக்க வேண்டும். அதனால தான் 2 இடத்துல வெவ்வேறு இடத்துல இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஆப்பா குறிப்பிடும் மூலத்தை நான் பார்க்கவில்லை, அதாவது இதுவரை காணவில்லை. தேதி குறிப்பிட்டுள்ள அன்பர் படியை நாம் பார்த்திருக்கிறோம். இதற்கு மேல் இவ்வாராய்ச்சியை ஈண்டு விரிக்க விரும்பவில்லை. இனி வெளிவரவிருக்கும் திருவருட்பா வரலாறும் ஆராய்ச்சியும் என்னும் எமது நூலில் இவையெல்லாம் விரிவாக ஆராயப்பெறும். என்ன சொல்கிறாரு? இனி வெளிவருகின்ற திருவருட்பா வரலாறும் ஆராய்ச்சியும், இதை நல்லா கவனிச்சுக்குங்க, மறுபடியும் சொல்கிறேன். திருவருட்பா வரலாறும் ஆராய்ச்சியும் என்னும் எமது நூலில் இவையெல்லாம் விரிவாக ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 75ஆம் ஆண்டு அதோடு அதை முடிச்சுக்கிறார். இப்போ இது முடிச்சுக்கிறார் இல்லைங்களா? இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பாலகிருஷ்ண பிள்ளை அப்படி திருவருட்பாவில் அவருடைய அந்த அகவல் பதிப்பில் என்ன தான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாலகிருஷ்ண பிள்ளை திருவருட்பா பதிப்பை 12 நூல்களாக தொகுத்து வெளியிடுறாரு. அப்படி வெளியிடுகின்ற போது 12வது புத்தகம் இதான் 12வது புத்தகம். இந்த 12வது புத்தகத்தில் தான், அதாவது 6ஆம் திருமுறை முடிந்த பகுதி அல்லது சித்தி வளாக பகுதி, நூல் 12. இந்த புத்தகத்தினுடைய தொடக்க பகுதியில் தான் அகவலை அவர் பதிப்பிச்சிருக்கிறார். யார்? பாலகிருஷ்ண பிள்ளை. இது பதிப்பு வெளிவந்த ஆண்டு, இந்த கடைசி புத்தகம் வெளிவந்த ஆண்டு 1958ஆம் ஆண்டு, சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த புத்தகத்தில் பாலகிருஷ்ண பிள்ளை என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதாவது அடிக்குறிப்பு 3ல் பக்கம் 3ல் அடிக்குறிப்பு 2ல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அகவலை பற்றி சொல்கிறார். இப்பேர்வொளி உருவமான தெய்வ திருப்பதிகத்திற்கு முதலாக பொழிந்து திகழ்வது நம் அடிகளாரின் தெல்லாரமுத திருக்கை சாத்தியருளிய தெய்வ திரு ஏடுகளே ஆம். அதாவது வள்ளலார் கைப்பட எழுதின அசல் ஆவணத்தை பார்த்து தான் நான் இந்த அகவலை பதிப்பிச்சேன் அப்படின்னு சொல்கிறார். அகவல் முழுவதற்கும் கிடைத்திருக்கும் அன்பர்களின் செம்படிகளோ 5. அதாவது வள்ளல் பெருமானாரோடு உடன் இருந்தவர்கள் வள்ளல் பெருமான் கைப்பட எழுதிய அசல் ஆவணத்தை பார்த்து அதை காப்பி எடுத்தவங்க, அதாவது அதை எடுத்து நகல் எழுதியவர்கள் 5 பேர் எழுதியிருக்கிறாங்க. அதுவும் தனக்கு கிடைத்திருப்பதாக பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் குறிப்பிடுறார். இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த அகவலுடைய தொடக்கத்தில் இதை சொல்கிறார். அகவலுடைய முடிவில், நிறைவு பகுதியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அதையும் பார்த்துடலாம். அது பக்கம் 51ல் இந்த புத்தகத்தில் அகவல் நிறைவு செய்யப்படுகிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, 17வது அடிக்குறிப்பாக இறுதி வரிகள் 2 முதலிலும்னா என்ன? நூல் முதலிலும், அதாவது வள்ளலாருடைய எழுதின அசல் ஆவணத்திலும் நூல் முதலிலும் அதை மறுபடியும் படிக்கிறேன். 2 வரிகள், இறுதி 2 வரிகள். இறுதி 2 வரிகள் என்னென்னா, அகவலை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் கடைசி 2 வரி என்ன இருக்குதுன்னு கேட்டால், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு எழுதியிருக்கான்.
இதை அவர் பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பிக்கிறாரு. இது பதிப்பிச்சுட்டு சொல்கிறாரு, இறுதி வரிகள் இரண்டும், இந்த நான் படித்த இந்த 2 வரிகள் இரண்டும் முதலிலும்னா வள்ளலாருடைய நூல்களில் அவருடைய கையெழுத்து அசலான கையெழுத்து பிரதியிலும் 3 அன்பர் படிகளிலும் 5 படியேடு கிடைச்சதுன்னு சொன்னார் இல்லையா, அதில் 3 படியேடுகளிலும் முதல் அச்சுங்கிறது 1885ஆம் ஆண்டு 6ஆம் திருமுறையை வெளியிடுறாரு வேலூர் பத்மநாப முதலியார். அந்த புத்தகத்தில் தான் இந்த 6ஆம் திருமுறையில் தான் அகவல் பதிவாகி இருக்குது. அந்த முதல் அச்சிலும் இந்த 2 வரியும் இல்லாதிருக்க ஓர் அன்பர் படியில் மட்டும் இவற்றை 4 வரியாக எழுதி அகவலுக்கு அடியில் மகுடமாக எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்கிறார். திருவாளர் சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் பதிப்பில் அடிகளாரின் இம்மறைமொழிகளை நூலோடு சேர்த்து அச்சிட்டிருக்கிறது. அன்பர்கள் பலர் இவற்றை நூலோடு சேர்த்தே ஓதி வருகிறார்கள். இவ்வகவலின் இறுதியில் ஆங்கிரச வருடம் சித்திரை மாதம் அதாவது தமிழ் எழுத்து ஆன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னு என்று நூல் முதலிலும் ஓர் அன்பர் படியிலும் காண்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்லிட்டு பாலகிருஷ்ண பிள்ளை ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்துறாரு. என்னென்னா, அந்த சித்திரை ஆங்கிறது தமிழ் எழுத்துப்படி 8வது நம்பரை குறிக்குது. சித்திரை மாதம் 8வது தேதி அப்படின்னு இதில் வருது. ஆங்கிரச வருஷம் தெரியுது. அப்போ இந்த ஆங்கிரச வருஷம் வள்ளல் பெருமான் காலத்தில் வந்த ஆங்கிரச வருஷம். அப்போ இதுக்கு இணையான அதுக்கு சரியான ஆங்கில தேதி கிழமையை கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிச்சி தான் அந்த நாள் 18/4/1872 அன்றைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு பாலகிருஷ்ண பிள்ளை இந்த பதிப்பு வரலாறுல விவரிக்கிறார், சொல்கிறார். இதற்கு பிறகு தான் வியாழக்கிழமை தோறும் அகவல் வாசிக்கின்ற பழக்கம் சன்மார்க்க உலகத்தில் மெல்ல மெல்ல அரும்ப தொடங்கியது, அறிமுகமானது. இந்த எழுதின ஆங்கில தேதியும் 18/4/1872ங்கிறத வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. இது அப்படியே எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் ஊரநடிகளும் அதை ஏற்றுக்கொள்கிறார். இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த அடிக்குறிப்பு நான் சொன்ன இந்த 51வது பக்கத்தில் இருக்கக்கூடிய 17வது அடிக்குறிப்பை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஊரநடிகள் வெளியிட்ட அந்த 1975ஆம் ஆண்டு அந்த முன்னுரையிலேயே இன்னொரு சில முக்கியமான செய்தியை குறிப்பிடுறார். என்ன குறிப்பிடுறாருன்னா, அந்த நோட்டு புத்தகத்தில், அதாவது இந்த வெளிவந்த நோட்டு புத்தகத்தில் அகவல் மட்டும் பதிவாகி இருக்கல, அகவலோட கூட இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் அதில் இருக்குது. அதை அவர் பக்கம் வாரியாக சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அடிகளின் கையெழுத்து மூலம் காகித நோட்டு புத்தகம் ஃபுல் ஸ்கேப், அதாவது 1:4 சைஸில் 58 பக்கத்தில் அது இருக்குது. அதில் 1ஆம் பக்கத்துலேருந்து 47வது பக்கம் வரைக்கும் அருட்பெரும் ஜோதி அகவல் பதிவாகி இருக்குது. 48வது பக்கம் வெற்று பக்கமாக இருக்கிறது. அப்புறம் 49லேருந்து 53வது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னா, தத்துவ வெற்றி அப்படிங்கிற 20 பாடல் கொண்ட ஒரு பதிகம் அதில் இடம்பெற்றிருக்குது. அதுவும் வள்ளல் பெருமானார் எழுதிய கையெழுத்து பகுதி தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கு அடுத்ததாக 54, 56வது 2 பக்கமும் வெற்று 54, 55, 56 3 பக்கம் வெற்று பக்கமாக இருக்கிறத குறிக்கிறார். 57, 58 இந்த கடைசி 2 பக்கத்தில் அடிமைப்பேறு அப்படிங்கிற பதிகம் இடம்பெற்றிருக்குது. அதில் 10 பாடலாக அகவல் இல்லாமல் 2 பதிகங்கள் கூடுதலாக வள்ளல் பெருமானால் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் பதிகம் தத்துவ வெற்றி, 2வது பதிகம் அடிமைப்பேறு. அதில் 20 பாட்டு, இதில் 10 பாட்டு, மொத்தம் 30 பாடல்கள் வள்ளல் பெருமானாருடைய கையெழுத்தாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய ஊரநடிகளாருடைய முடிவு. இப்போ எனக்கு இன்னொரு ஆர்வம் என்ன நமக்கு வந்துச்சுன்னா, எல்லா பாடல்களையும் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் பதிப்பிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1967 பாட்டு தனக்கு கிடைக்கலங்கிறது அவருடைய ஆய்விலிருந்து, அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட கருத்திலிருந்து நாம் தொகுத்து நம்மால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஆக அந்த 1967 பாட்டில் இந்த 30 பாட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, ஊரநடிகள் சொல்லிட்டார் இந்த புத்தகத்தில், இந்த நோட்டு புத்தகத்தில் பின்னாடி இந்த 2 பதிகமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உடனடியாக பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் இந்த திருவருட்பா பதிப்பில் அந்த 2 பதிகத்தையும் பதிப்பிச்சுட்டு அதுக்கும் கீழே ஏதாவது அடிக்குறிப்பு எழுதியிருப்பார் இல்லையா, அந்த அடிக்குறிப்பு என்னன்னு நம்ம பார்க்குறதுக்கு முயற்சி எடுத்தோம். அதில் தத்துவ வெற்றி 105வது பக்கத்தில் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் குறிச்சிருக்கிறார். அந்த 105வது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா,
தத்துவ வெற்றி 22வது தலைப்பாக இருக்குது, பக்கம் 105 இருக்குது. இது நான் நூல் 12வது நூலை படிக்கிறேன். அதில் 86வது அடிக்குறிப்பில் இத்திருப்பதிகத்திற்கு, அதாவது தத்துவ வெற்றி இத்திருப்பதிகத்திற்கு முதல்களாக விளங்குவன நம் அடிகளாரது தெல்லாரமுத திருக்கை சாத்தியருடைய தெய்வ திருஏடுகளே ஆம். அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, வள்ளலாருடைய கையெழுத்து, அசலான கையெழுத்து பிரதியை தெய்வ திருக்கையால் எழுதிய அசல் பிரதிகளை பார்த்தே நான் பதிப்பிக்கின்றேன். இதற்காக கிடைத்த பேரன்பர்களின் படிகளோ 6 படிகள் கிடைச்சிருக்குது. கையெழுத்து பிரதிகள் வள்ளலாரோடு கூட இருந்த அன்பர்களுடைய படிகள் 6 கிடைச்சிருக்குது. 1885ஆம் ஆண்டு, அதாவது வேலூர் பத்மநாப முதலியார் வெளியிட்ட அந்த பதிப்பில், முதல் பதிப்பில் இப்பதிக தலைப்பு தான் பெற்ற பேரு என்று இருக்கிறது. ஆனால் 1924ஆம் ஆண்டு சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் பதிப்பில் காணும் தத்துவ வெற்றி என்னும் தலைப்பு இங்கு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு பாலகிருஷ்ண பிள்ளை முடிக்கிறார். இதில் 2 செய்தியை தெரிஞ்சுக்கணும். பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் எதை பார்த்து பதிப்பிச்சென்றாரு? வள்ளல் பெருமானாருடைய கையெழுத்து பிரதியை பார்த்தே, அசலான பிரதியை பார்த்தே பதிப்பிச்சேன்னு சொல்கிறாரு. அன்பர்களுடைய படியேடுகள் சிலது கிடைச்சதுன்னு சொல்கிறாரு. பதிக தலைப்பை இங்கே மாற்றின வரலாற்றையும் சொல்கிறாரு. அதாவது தத்துவ வெற்றிங்கிறது நான் முதல் பதிப்பை பார்க்கல, சாமு கந்தசாமி பிள்ளை ஐயாவுடைய அந்த பதிக தலைப்பு தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால நான் அதையே அப்படியே எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். இப்போ இதையெல்லாம் ஊர்நடிகள் நிச்சயமாக படிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை நம்ம சொல்லிடலாம். என்ன செய்தின்னா, அடிமைப்பேறு அப்படிங்கிற தலைப்பு. அது எத்தனாவது பக்கத்தில்? இதே 12வது நூலில் தான் வருது. 74வது பக்கம் 75வது பக்கத்தில் அது பதிவாகிருக்குது. அதாவது ஊரநடிகள் சொன்னார் இல்லையா, வள்ளலாருடைய அந்த நோட்டு புத்தகத்தில் 2 பதிகம் இருக்குதுன்னு. அதில் 2வது பதிகம் அடிமைப்பேறு. அதில் 10 பாட்டு. அந்த 10 பாட்டுலேயும் பதிப்பிச்ச பாலகிருஷ்ண பிள்ளை என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் 74வது பக்கத்தில் அதை பதிப்பிச்சிருக்கிறாரு. 42வது அடிக்குறிப்பு போட்டிருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இத்திருப்பதிகத்திற்கு முதல்களாக திகழ்வன நம் அடிகளாரது சுந்தர கை சாத்தி அருளிய திரு ஏடுகளே ஆம். இதற்காக கிடைத்த அன்பர்களின் படிகளோ 3. இந்த பதிகத்தையும் நான் எதை பார்த்து எழுதினேன்? வள்ளலாருடைய அசலான கையெழுத்து பிரதிகளை பார்த்தே நான் பதிப்பித்தேன். அவரோடு இருந்த அன்பர்கள் எழுதி வைத்திருந்த படியேடு 3 எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி வள்ளலார் பாலகிருஷ்ண பிள்ளை இதில் குறிப்பிடுறார் அடிக்குறிப்பில். இப்போ ஊரநடிகள் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் சன்மார்க்கத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்டவர். இந்த புத்தகத்தை என்கிட்டே ஒரு பலமுறை சொல்லியிருக்காரு. நான் எல்லாரும் பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பை படிக்கிறதுக்கே தயங்குவாங்க. ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் இந்த புத்தகத்தை தான் நான் திரும்ப வாசித்து கொண்டே இருந்தேன், ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருந்தேன்னு என்கிட்டே பலமுறை சொல்லியிருக்கார். அப்படி ஆய்வு செய்த நம்முடைய ஊரநடிகளார் இந்த நோட்டு புத்தகத்தில் 2 பதிகங்கள் இங்கே இருந்திருக்கு. இதே மாதிரி 2 பதிகத்தை பாலகிருஷ்ண பிள்ளையும் பதிப்பிச்சிருக்கிறாரு அந்த பதிவகத்தை. ஆனாலும் பாலகிருஷ்ண பிள்ளை அதை ஒரிஜினலான அசலான கையெழுத்து பிரதியை பார்த்து பதிப்பிச்சேன்னு சொல்கிறாரு. இது எப்படி நிகழ்ந்திருக்கும் அப்படின்னா, பாலகிருஷ்ண பிள்ளை அதாவது சாலை மூலத்தில் இருக்கிற நோட்டு புத்தகத்தை பார்த்து பதிப்பித்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த நோட்டு புத்தகம் முழுமையாக அவர் கைக்கு போயிருக்கும். அப்படி எழுதி பார்த்துருந்தாருன்னா இந்த அகவலையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போயிருப்பார். ஒருவேளை இதை வள்ளலாருடைய கையெழுத்து பிரதியா, இவர் சொல்கிற மாதிரி 2 முறை எழுதினாரா, அல்லது 6வது அன்பருடைய கையெழுத்து பிரதியா அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்திருப்பார். ஆனால் அந்த முடிவுக்கு வரல. காரணம் என்னென்னா, அவர் இறந்ததுக்கு பிறகு தான் இவங்க இதை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி கவனத்தில் வச்சுக்குவோம். இப்போ இது எல்லாமே ஊரநடிகளாருக்கு தெரிந்தும் அவர் இந்த ஆய்வை வெளிப்படுத்தவே இல்லை. அதாவது பாலகிருஷ்ண பிள்ளை இந்த 2 பகுதிகளையும் பார்த்து தான் அவர் பதிப்பிச்சிருக்கிறாரு. அப்படி பதிப்பித்ததுனால எனக்கு மேலும் சந்தேகம் ஏற்படுகிறது. ஒருவேளை இந்த பதிகத்தையும் 2 முறை வள்ளலார் எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற ஐயப்பாட்டை அவர் இந்த முதல் நூலில் சொல்லலை. எது அகவல் எழுதினார், அதாவது 2014ஆம் ஆண்டு நம்முடைய வள்ளல் பெருமானார், நம்முடைய ஊரநடிகளார் அவர்கள் அகவலுக்கு விரிவான ஒரு விளக்கம் உரை எழுதியிருக்கிறார். 2 புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். அந்த 2 புத்தகத்தையும் நான் உங்களுக்கு முகப்பாட்டையை காட்டுறேன். இந்த 2 புத்தகத்தில் அவர் பக்கம் 25 மிக முக்கியமான தகவல் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆப்பா அவர்கள் வள்ளல் பெருமான் மீதும் திருவருட்பாவின் மீதும் கொண்டுள்ள மதிப்பும் ஆர்வமும் அளவற்றது, எல்லையற்றது. ஆப்பாவின் கண்கள் ஈரக்கண்கள், அவை எப்போதும் காய்வதே இல்லை. வள்ளல் பெருமான் என்றாலே, திருவருட்பா என்றாலே கண்ணீர் பெருக்கும் இயல்பினர் அவர். அதாவது நம்முடைய பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களை ரொம்ப உயர்த்தி பெருமைப்படுத்துகின்ற வகையில் இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு. ஆனால் அடுத்தடுத்த சில 3 பக்கங்களையும் நாம் நிச்சயமாக பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு திருவருட்பா வரலாறும் ஆராய்ச்சியும்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா, இப்படி ஒரு நூல் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நூல் இந்த 2014ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அதாவது இந்த புத்தகம் கடந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி வெளிவந்திருக்கு.
2014. முதல்ல அவர் சொன்னது 1975. அதுக்கு பிறகு சுமார் 40 ஆண்டுகள் கழித்து இந்த அகவல் விளக்க உரை அவரால் வெளிவருகிறது. இந்த விளக்க உரையிலும் அந்த புத்தகம் என்ன, திருவருட்பா வரலாறும் ஆராய்ச்சியும் வெளிவரவே இல்லை அப்படிங்கிறத அவர் குறிப்பிடவே இல்லை. அகவல் குறித்து மேலதிகமான தகவல்களையோ ஆராய்ச்சியிலையோ ஓரநடிகள் ஈடுபடவே இல்லை. அவர் ஈடுபடவே இல்லைங்கிறது அடுத்தடுத்த சில பக்கங்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பக்கம் 46, அதாவது கிட்டத்தட்ட 50 பக்கத்துக்கு அளவுக்கு இந்த முன்னுரை எழுதியிருக்கிறாரு. அந்த முன்னுரையில் பக்கம் 46ல் நம்முடைய ஐயா ஊரநடிகள் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாருன்னா, தமக்கு கிடைத்த பெருமான் கையெழுத்து மூலத்தை கொண்டே பதிப்பித்ததாக கூறும் ஆப்பா எழுகடல் என்று பதிப்பித்துள்ளார். அகவல்ல வருகின்ற ஒரு வார்த்தை எழுகடல் என்று பதிப்பித்துள்ளார். சாலை மூலத்தில் பெருமான் எழுத்தில் இருங்கடல் என்று மிக தெளிவாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று ஆப்பா பொய் கூற வேண்டும், பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் பொய் சொல்ல வேண்டும், அல்லது இரண்டாவது கருத்து பெருமான் அகவலை இருமுறை எழுதியிருக்க வேண்டும். இந்த 2 முடிவுக்கு அவர் வரார். ஒன்றில் இருங்கடல் என்று, அடுத்தது பாருங்க எப்படி சொல்கிறார் பாருங்க, ஒன்றில் இருங்கடல் என்றும் மற்றதில் எழுகடல் என்றும் எழுதியிருக்க வேண்டும். வள்ளலாரே 2 அகவல் எழுதினார்னு சொல்கிறாரு. அந்த 2 அகவல்லையும் ஒரு அகவல் புத்தகத்தில் இருங்கடல் என்றும் இன்னொரு அகவல் புத்தகத்தில் எழுகடல் என்றும் 2 விதமாகவும் எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னு ஓரநடிகள் தன்னுடைய வாக்கு மூலமாக பதிவு செய்கிறார். 2 கருத்தில் எதை ஏற்பது? ஆப்பா இவ்விடயத்தில் பொய் கூற மாட்டார். ஆப்பா பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆயினும் அவர் கூறும் மூலப்படியை யாம் காண இயலவில்லை. அது வெளிப்பட்டாலுடைய எம் ஐயம் தீர வழி இல்லை. இவை போன்ற ஐயங்கள் எம்மோடு போகட்டும். அதாவது ஊரநடிகள் சொல்கிறார், என்னோட இது போயிட்டும்பா, நீங்கள் வேறு யாரும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், விட்டு விடுக, அன்பர்களுக்கு வேண்டாம், படிக்கிறதோடு நிப்பாட்டிங்க, ஆராய்ச்சி வேண்டாம், யாவரும் காண விரும்பும் சாலை மூலமே எல்லோராலும் பின்பற்றத்தக்கது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. அடுத்ததாக பக்கம் 48ல் இன்னொரு மிக முக்கியமான செய்தி சொல்கிறார். எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு ஆப்பா பதிப்பையும் அதன் அளவில் விட்டு சாலை மூலம் ஒன்றை மட்டுமே கொள்வது பின்பற்றுவது நேரிய முறையாகும் என்ற ஒரு வரியுடன் இப்பகுதியை நிறைவு செய்கிறோம். இவை பற்றியெல்லாம் மேலும் விவாதிக்கவோ விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை அதில் கொண்டுக்கிட்டு வர்றாரு. அதுக்கு அடுத்ததாக மீண்டும் 42வது பக்கத்திலேயே மிக முக்கியமான ஒரு செய்தி அதில் அவர் சொல்கிறாரு. 42வது இதில் என்ன சொல்கிறாருன்னா, பெருமானது கையெழுத்தில் அடித்தல் திருத்தல்களை பெருமானே செய்திருப்பதுண்டு. இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. ஏன் அப்படி சொல்கிறாருங்கிறத நான் சொல்கிறேன், மறுபடியும் படிக்கிறேன். பெருமானது கையெழுத்தில் அடித்தல் திருத்தல்களை பெருமானே செய்திருப்பதுண்டு. இவர் ஏதோ பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறார். சாலை மூலத்தில் சில பல இடங்களிலும் காணலாம். ஏன்னா அதில் இருக்குது கிட்டத்தட்ட அடித்தல் திருத்தல் அப்படிங்கிற சில செய்திகள் எல்லாம் 23 இடங்களில் அது இருக்கிறத நம்ம அதில் கவனிச்சிருக்கிறோம். அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதையும் நான் சொல்கிறேன். அதாவது எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள், ரொம்ப வியப்பாக இருக்குது. இதுதான் சாலை மூலத்தில் இருக்கக்கூடிய முதல் பக்கம். அதுக்கு இணையாக அச்சுப்பிரதியாகவும் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இது முதல் பக்கம். அந்த முதல் பக்கத்தில் நீங்கள் எல்லோரும் இப்போ நான் வீடியோவில் வச்சு உங்களுக்கு காட்டுறது கஷ்டமாக இருக்குது. இந்த புத்தகம் உங்கள் கையில் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் முதல் பக்கத்தை எடுத்துக்கங்க. அதில் 3வது வரியை தயவு செஞ்சு கவனிங்க. 3வது வரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல் 2 வரி என்ன, அருட்பெரும் ஜோதி. அதே தான் 2வது வரி, அருட்பெரும் ஜோதி. இந்த 2 வரிகளும் நமக்கு பிரச்சனை இல்லை. 3வது வரி என்ன எழுதியிருக்குதுன்னா, அருட்சிவ நெறிசார் அருட்பெருவாழ், அருட்சிவ நெறிசார் அருட்பெருவாழ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டு அதுக்கு மேலே அந்தரத்தில் தொங்குற மாதிரி நிலைன்னு எழுதியிருக்கும். கையெழுத்து பிரதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எதுக்காக நான் இங்கே பதிவு செய்கிறேன்னா, வள்ளல் பெருமானார் தன்னுடைய இறைநிலையினுடைய உச்ச நிலையில் இருந்து எழுதுனது. அவர் 1867ஆம் ஆண்டு சொல்கிறார் பாருங்கள், வேலூர் இவர் நம்முடைய தொழுவூர் வேலாயுத முதலியாருக்கு, தற்காலம் சில பகுதிகளெல்லாம் வெளியிட வேண்டாம், இறைவன் என்னுள்ளிருந்து பாடுவித்தவைகளை மாத்திரம் இப்போது வெளியிட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறார். அந்த காலகட்டத்திலே அப்படின்னா நிறைவு காலகட்டம் இது. அகவல் எழுதினது சத்தியஞான சபையெல்லாம் திறந்து ஒளி வழிபாட்டை உலகத்திற்கு அறிமுகம் செய்துவிட்டு எழுதின பதிகம் இது அகவல். இந்த அகவலில் எங்கேயாவது வள்ளலாருக்கு நடுக்கம் ஏற்படுமா, தடுமாற்றம் ஏற்படுமா, கவனக்குறைவு ஏற்படுமா, தனக்குள்ளே இருந்து இறைவன் இதை நாம் இன்னொன்று எப்படி நம்புகிறோம்,
வள்ளலார் எழுதலை, வள்ளலார் வடிவத்திலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எழுதினதாக நாம் இன்றைக்கும் வாசித்து பூசித்து கொண்டிருக்கிறோம். அந்த அகவலில் 3வது வரியிலேயே ஒரு தடுமாற்றம், அதுவும் நிலை தடுமாற்றம் ஏற்படுகிறது. அருட்சிவ நெறிசார் அருட்பெரு வாழ்னு போட்டுட்டு அதுக்கு மேலே அம்புக்குறி போட்டு நிலை. அப்போ எப்படி படிக்கணும்? அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலை வாழ்னு படிக்கணும். அந்த நிலைங்கிறது வள்ளலார் கவனக்குறைவாக எழுதாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சரி செய்த மாதிரி இந்த நோட்டு புத்தகத்தில் இருக்குது. இதை நம்மால் நம்பவே முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறது. இந்த செய்தியோடு நாம் இதை நிப்பாட்டுவோம். இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஊரனடிகள். அது மாதிரி அவர் திருவருட்பாவினுடைய வரலாறு ஆராய்ச்சிகள்லாம் நான் மேற்கொள்ள போகிறேன், நான் இதை வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு கடைசி சொல்லிவிட்டு பழைய பல்லவியே கடந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி 2014 வெளிவந்த அந்த அகவலுக்கான விளக்க உரையிலும் அதை அப்படியே சொல்லி முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியை அவர் சொல்கிறார். இது 2வது புத்தகம், அதாவது ஊரனடிகளார் எழுதிய 2வது புத்தகம். இந்த 2வது, அதாவது அகவலுடைய 2வது பகுதி. அதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். தர்மசாலையில் வழிபாட்டில் உள்ள பெருமான் திருக்கரஞ்சாத்திய அகவல் மூல காகித ஏட்டு புத்தகத்தில் தத்துவ வெற்றி பாடல்கள் எழுதப்பட்டிருப்பதை அனைவரும் தர்மசாலை அச்சுப்பதிப்பு புத்தகத்தின் வாயிலாக காண்கிறோம். தத்துவ வெற்றிங்கிறது ஒரு பதிகம். ஆப்பாவுக்கும் தமக்கு பெருமான் கையெழுத்தில் தத்துவ வெற்றி பதிகம் கிடைத்ததாக கூறுகிறார். இரண்டுக்கும் படி வேறுபாடுகள், பாட வேறுபாடுகள் சில பல உள்ளன. இதுவும் முற்கூறியனா இருமுறை எழுதிய எம் ஐயத்தை மிகுவிப்பதாக உள்ளது. இவர் என்ன முடிவுக்கு வராருன்னா, அங்கே இதுவும் பாலகிருஷ்ண பிள்ளை இப்படி சொல்லிட்டதுனால ஒருவேளை இதுவும் வள்ளலார் 2 முறை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறார். இதில் இன்னொரு விஷயம், கவனமாக 2 செய்தியை பார்க்கணும். இந்த பதிகத்தினுடைய இந்த விஷயத்தை முதல் புத்தகத்தினுடைய முன்னுரையில் அவர் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, இவர் என்ன எப்போ பார்த்தாலும் இவருக்கு கிடைச்சது ஆராய்ச்சியினுடைய தெளிவான ஒரு ஆராய்ச்சிக்கு வர முடியலன்னா, வள்ளலார் 2 இடத்துல எழுதியிருப்பாருன்னு இவர் இதே போக்கில் அடிச்சு விட்றாரு அப்படின்னு ஊரனடிகளார் எழுத்தின் மீது ஒரு கடும் விமர்சனம் எழுந்து விடும் அப்படின்னு இருக்கிறதுனால அதை கவனமாக தவிர்ப்பதற்காக இவர் என்ன பண்ணிட்டார், 2வது புத்தகத்தில் கடைசி பகுதியில் இதை கொண்டு சேர்த்துட்டார். அந்த எழுத்தினுடைய தொடர்ச்சியில் அதை கொண்டுகிட்டு வராமல் இங்கே பகுதியை பிரித்து சொல்கிறார். இந்த தத்துவ வெற்றிக்கு அவர் 20 பாட்டுக்கும் விளக்க உரையும் எழுதியிருக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி, கவனமாக அடிமை பேருங்கிற பதிகமும் அந்த நோட்டு புத்தகத்தில் இருக்குல்ல, 10 பாட்டு இருக்குது இல்லை. அப்படின்னா அந்த 10 பாட்டையும் ஏன் கவனமாக ஊரனடிகள் தவிர்த்திருக்கிறாருங்கிற செய்தி நீங்கள் பார்க்கணும். ஆக எல்லா வகையிலும் ஏதோ ஒரு கண்டுபிடிப்புக்கு வர முடியாமல் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டார்னா, சாலையில் இருக்கக்கூடிய ஒரு காகித நோட்டு புத்தகத்தையே வள்ளலார் எழுதின புத்தகம்தான் அப்படின்னு உலகத்தை நம்ப வைப்பதற்கான முயற்சியில் பெரும்பகுதி அவர் வெற்றி பெற்றார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இப்போ உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டு விடுகின்றேன். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, ஊரனடிகள் நம்முடைய அகவலினுடைய தொடர்ச்சி தான். ஆனால் இந்த பகுதியினுடைய தொடர்ச்சியாக அது இருக்க போவதில்லை. மேலும் விரிவான ஒரு தகவலோடு, இதுவரைக்கும் யாரும் வெளிப்படுத்தாத ஒரு கூடுதல் தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.